நீங்க ஒரு முஃமினுக்காக முஸ்லிமுக்காக நீங்க துவா செஞ்சால், நீங்க துவா செய்யற மாதிரி அவருக்கு துவா செய்யுங்க, அது உங்களுக்கு கிடைக்கும். அது யாருடைய துவா தெரியுமா? உங்களுக்கு மலக்குடைய துவா கிடைக்கும். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு துவா செய்யறான். எப்படி துவா செய்யறான்? யா அல்லாஹ், இவரை மன்னிச்சிரு யா அல்லாஹ், அவருக்கு உதவி செஞ்சு விடு யா அல்லாஹ், அவருக்கு இந்த தேவை இருக்குது யா அல்லாஹ், அதை பூர்த்தி செஞ்சு கொடுன்னு நான் துவா செய்யறேன். அப்ப அல்லாஹு தஆலா இடத்துல நான் ஒருவருக்காக துவா செய்யும் பொழுது மலக்கு ஒன்று எனக்கு பக்கத்துல இருந்து ஆமீன் என்று சொல்லி வலக்க பிமிசில், உனக்கும் அது போன்று கிடைக்கட்டும் என்று ஆமீன் என்று சொல்லி போட்டு அவர் எனக்காக துவா செய்கிறார். நாங்க இன்னொரு ஆளுக்காக வேண்டி துவா செஞ்சா நிராகரிக்கப்படாத துவா, மலக்குமார்கிட்ட துவா எங்களுக்கு கிடைக்குது. நாங்க இன்றைக்கு அடுத்தவங்களுக்கு துவா செய்யற பழக்கத்தை உண்டாயிக்கொள்ளணும். அடுத்தவங்களுக்கு துவா செய்யறத அந்த பழக்கத்தை உண்டாயிக்கொள்ளணும். யா அல்லாஹ், இந்த அடியான் இருக்கிறார், இவருக்காக ஒரு ஆள்கிட்ட பேரை சொல்லி நாங்க எங்களுக்கு தேவையான நெருக்கமான ஒரு நண்பர், அவரை பத்தி நாங்க துவா கேட்கிறோம், அல்லது ஒரு சமூகத்தை பத்தி துவா கேட்கிறோம், யா அல்லாஹ் இவர்களுக்கு யா அல்லாஹ் நீ அருள் செய்ய, எல்லா மக்களுக்கும் துவா